மாநில தேர்தல்கள் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு? அடுத்தடுத்து 6 சட்டமன்ற தேர்தல்களுக்கு இந்தியா தயாராகிட்டு இருக்கு. அடுத்த மாசம் பீகார்லையும், அடுத்த வருஷம் ஏப்ரல் மே மாதங்கள்ல தமிழ்நாடு, அசாம், கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரின்னு 6 சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க போகுது. பீகார்ல ஆட்சியில இருக்கிற பாஜக கூட்டணி திரும்பவும் ஆட்சி அமைக்கிற வியூகங்களை வகுத்துட்டு இருக்கு. அசாம்ல 3வது முறையா ஆட்சியை பிடிக்க பாஜகவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு சாத்தியமில்ல, அதிமுகவோட கூட்டணி ஆட்சிக்கு முயற்சிக்கலாம். புதுச்சேரியிலையும் இதே நிலைதான். கேரளாவில் பாஜக ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டங்கிற நிலையில மேற்கு வங்கத்துல 4வது முறையா மமதா பானர்ஜியை முதல்வராக விடாத அளவுக்கு பாஜக கடும் போட்டியை கொடுக்கலாம். நவம்பர்ல பீகார் தேர்தல் முடிஞ்சதும் பாஜக தன்னோட முழு கவனத்தையும் 2026 நடக்கிற 5 மாநில சட்டசபை தேர்தல்கள்ல கவனம் செலுத்தும்னு சொல்றாங்க. பீகார்ல திரும்பவும் பாஜக ஆட்சியை பிடிச்சிட்டா அடுத்து வர்ற 5 மாநில தேர்தல்கள்ல பாஜகவோட அரசியல் அதிரடியா இருக்கும்னு ஒரு பார்வை இருக்கு. பீகார் உட்பட 6 மாநில தேர்தல்கள்ல யார் யாருக்கு வாய்ப்பு? பீகார் மாதிரியே தமிழ்நாட்டிலையும் தேர்தல் முடிஞ்சுதா தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வரை அறிவிக்குமா? 6 மாநில தேர்தல் முடிவுகள் மோடியின் செல்வாக்குக்கான அளவுகோலா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பீகாருக்கு வர்ற நவம்பர் மாசத்துல 2 கட்டங்களா சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்தியா கூட்டணியோட முதல்வர் வேட்பாளரா ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியோட தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்காரு. துணை முதல்வர் யாருன்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறத தேர்தலுக்கு பின்னால முடிவு செய்வோம்னு அமித்ஷா அறிவிச்சிருக்கிற நிலையில இப்ப முதல்வரா இருக்கிற நிதிஷ்குமாருக்கு முதல்வராகும் வாய்ப்பு குறைவுன்னு சொல்லப்படுது. இந்தியா கூட்டணியிலையும் தொகுதி உடன்பாடு எட்டப்படாம கூட்டணிக்குள்ள சில முரண்பாடுகளும் எழுந்துச்சு. அதை பேச்சுவார்த்தையில சரி பண்ணி போட்டி வேட்பாளர்கள் வாபஸ் வாங்க வச்சு முதல்வர் வேட்பாளரையும் அறிவிச்சிருக்கு இந்தியா கூட்டணி. அந்த வகையில ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக வலுவான கூட்டணியை இந்த முறை இந்தியா கூட்டணி கட்டமைச்சிருக்கு. இந்த 2 கூட்டணி பீகார்ல வலுவா இருக்கிறதால அங்க 3வது அணி என்ற பேச்சுக்கோ இந்த 2 கூட்டணிகளுக்கு மாற்றுன்னு சொல்லிக்கிற வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்க போறதில்லைன்னு சொல்லப்படுது. பீகார் தேர்தல் முடிவுகளை பொறுத்துதான் அடுத்த வருஷம் நடக்க போற 5 மாநில தேர்தல்களுக்கான வியூகங்களை தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் வகுக்கும்னு பேசப்படுது. இந்த தேர்தல்கள்ல பாஜக கூட்டணியில தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத பார்க்க முடியுது. பீகார்ல முதல்வர் வேட்பாளர் தொடர்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில குழப்பம் நீடிக்கிற நிலையில இந்தியா கூட்டணி தேஜஸ்விய முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சிருக்கு. அதே போல தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணியா பார்க்கப்படுற திமுக தலைமையிலான கூட்டணியில முதல்வர் வேட்பாளரா முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு. எதிரில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா அவரை முதல்வர் வேட்பாளரா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனா தமிழக பாஜக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்னு பிரச்சாரம் செய்யறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் வேட்பாளரா ஏற்க மாட்டோம்னோ, வேற யாரையும் அதிமுகவில் ஏற்போம்னோ தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிச்ச தினகரன் கூட்டணியில இருந்து வெளியேறிட்டாரு. பீகார் தேர்தலுக்கும் தமிழகத்துக்கும் இருக்கிற இன்னொரு ஒற்றுமை பிரசாந்த் கிஷோரும் விஜயும் தான். 2 பேருமே புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆளும் கட்சி எதிர்கட்சிக்கு எதிராக களமாடிட்டு இருக்காங்க. ஆனா பிரசாந்த் கிஷோர் தேர்தலையே போட்டி போடாம கட்சிக்காரங்களை மட்டும் போட்டி போட வச்சிருக்காரு. அப்படி தேர்தல்ல நின்ன பிரசாந்த் கட்சியோட வேட்பாளர்கள் பலர் கடைசி நேரத்துல வேட்புமனுவையே வாபஸ் வாங்கி பாஜகவிலேயே சேர்ந்துட்டாங்க. விஜயும் தனிச்சு போட்டியிட்டா பிரசாந்த் கிஷோர் சந்திக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம்ங்கிற விமர்சனங்களும் இங்க முன்வைக்கப்படுது. 2026 தமிழ்நாடு உட்பட புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம்னு 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடக்க போகுது. இந்த 5 மாநிலங்கள்ல அசாம், புதுச்சேரியில பாஜக கூட்டணிகளோட ஆட்சியில இருக்கு. மேற்கு வங்கத்துல பிரதான எதிர்கட்சியா இருக்கு. புதுச்சேரியை பொறுத்தவரை ரங்கசாமி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில இருக்கு. அடிப்படையில காங்கிரஸ்காரரான ரங்கசாமிக்கு பாஜக ஒரு பொருந்தா கூட்டணின்னு பார்க்கப்பட்டாலும் பல சிக்கல்களை தாண்டி 4.5 ஆண்டுகள் ஆட்சியை ஓட்டிட்டாரு. இந்த முறை பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற முடிவுல ரங்கசாமி கட்சி இருக்கிறதா அங்க நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் உணர்த்துது. தன்னுடைய சிஷ்யர் புசி ஆனந்த் மூலமா விஜய் கூட ரங்கசாமி கூட்டணிக்கு பேசினார்னெல்லாம் தகவல்கள் பரவ அதை தாவேக மறுத்துச்சு. இன்னொரு பக்கம் விஜய் பக்கம் போனா
தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளான்னு 3 மாநிலங்கள்ல தன் பலத்தை கூட்டலாம்னோ, தமிழகம் தவிர்த்து ஆட்சியை பிடிக்கலாம்னு காங்கிரஸ் கணக்கு போடுறதாவும் சொல்லப்படுது. மேற்கு வங்கத்துல பலமான எதிர்க்கட்சியா இருக்கிற பாஜக ஆட்சியை பிடிக்க தீவிரம் காட்டுறதோட கேரளாவில் தன்னோட அரசியல் கணக்க தொடங்கவும் முனைப்பு காட்டும்னு சொல்லப்படுது. ஆனா காங்கிரசுக்கு கேரளா ஒண்ணுதான் நம்பிக்கையை கொடுக்குது. பீகார் தேர்தல் வெற்றி புது இமேஜை தரும்னு காங்கிரஸ் நம்புது. பீகார் தேர்தல் வெற்றியை பொறுத்து பாஜகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டில் தங்களோட தொகுதி பேரத்தை நடத்தும்னு சொல்லப்படுது. இது அதிமுகவுக்கு நெருக்கடியா, திமுகவுக்கு நெருக்கடியாங்கிறது பீகார் தேர்தல் முடிவுகள்ல தெரிஞ்சிடும்.